காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ண கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அதே நாள் சென்னை அடுத்துள்ள மதுராந்தகம்ல ஒரு 14 வயசு பொண்ண வண்டியில இருந்து கீழ தள்ளிவிட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு போய் சென்னை பல்லாவரம்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பொண்ணு வயசு வித்தியாசமே இல்லாம 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசு பாட்டிங்க வரைக்குமே 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு இயற்கை உபாதைய கழிக்க போகும்போது அந்த பொண்ண தூக்கிட்டு போய் இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த மண்ணுல ஒரு பொண்ணா வாழறதுக்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. மேக்ஸிமம் கேஸஸே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் விசாரணைக்கு வரல. அப்புறம் எப்படி குற்றம் செய்றவங்களுக்கு பயம் வரும், குற்றங்கள் நீக்கும். பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமும் அத பாதுகாக்காம அத விட்டுட்டு குடுக்குற பணத்த வாங்கிக்கிட்டும் நாங்க உங்களுக்காக ஓட்டு போடுவோம்னு நினைக்காதீங்க. ஏன்னா நாங்க வணக்கம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமாமா. இன்று கொண்டாடிய மண் தமிழ் மண். ஆனா இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த மண்ணுல ஒரு பொண்ணா வாழறதுக்கே ரொம்ப அச்சுறுத்தலா இருக்கு. லாஸ்ட் இயர் கோயம்புத்தூர்ல காலேஜ் படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ண கேங் ரேப் பண்ணியிருக்காங்க. அந்த நியூஸ் நம்ம எல்லாருக்குமே பதபதப்பு குடுத்துச்சு. அதுக்கான ஜட்ஜ்மெண்ட்ட மார்ச் 7ஆம் தேதி குடுத்திருக்காங்க. அதே நாள் சென்னை அடுத்துள்ள மதுராந்தகம்ல ஒரு 14 வயசு பொண்ண ஒரு போயிட்டு இருந்த பையன வண்டியில இருந்து கீழ தள்ளிவிட்டு அந்த பொண்ண தூக்கிட்டு போய் 2 பேர் சேர்ந்து ரேப் பண்ணியிருக்காங்க. என்னடா இதுன்னு பார்க்கும்போது சென்னை பல்லாவரம்ல ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட முஸ்லிம் பொண்ண ரேப் பண்ணியிருக்காங்க. அதே நேரத்துல தூத்துக்குடி மாவட்டத்துல விளாத்திக்குளம்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்துல 12ஆம் வகுப்பு படிக்கிற ஒரு பொண்ணு இயற்கை உபாதைய கழிக்க போகும்போது அந்த பொண்ண தூக்கிட்டு போய் ரேப் பண்ணி கொன்னுருக்காங்க. அந்த பொண்ணு எவ்ளோ வலியிலயும், வேதனையிலயும் இருந்திருப்பா. அத பார்க்கும்போது அவங்க பெற்றோர்களுக்கு எவ்ளோ நரக வேதனையா இருந்திருக்கும். அந்த ஊரு பெண்கள் இதுக்கு மேல இயற்கை உபாதைய கழிக்கிறது கூட பயந்து, பயந்து வெளிய போணும்னா அது என்ன வாழ்க்கை? இந்த சம்பவம் முடியக்கூட இல்ல. நேத்தி திருச்சில இருந்து காலேஜ் ப்ராஜெக்ட்காக சென்னை வந்த பொண்ண, சென்னை அடையார்ல கார்ல கடத்திட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. வயசு வித்தியாசமே இல்லாம 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து 80 வயசு பாட்டிங்க வரைக்குமே பாதுகாப்பு இல்லாம தான் இருக்காங்க. பெண்களுக்கும், குழந்தைகளுக்கும் எதிரான வன்கொடுமை வழக்கு 14,000 ஆல்ரெடி பெண்டிங்ல இருக்கு. மேக்ஸிமம் கேஸஸே இன்னும் பெண்டிங்ல தான் இருக்கு. இன்னும் விசாரணைக்கு வரல. அப்புறம் எப்படி குற்றம் செய்றவங்களுக்கு பயம் வரும், குற்றங்கள் நீக்கும். பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமும் அத பாதுகாக்காம அத விட்டுட்டு சமூக நீதியும், பெண் சுதந்திரமும்னு தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக்கிறாங்க. ஆனா, எங்களுக்கான எந்த விடியலும் அந்த மாரி தெரியல. இத பத்தி பேச வேண்டிய மீடியாக்களும் பெருசா பேசுன மாரி தெரியல. மக்களுக்காக நாங்க இதெல்லாம் செஞ்சோன்னு விளம்பரப்படுத்துனா, மக்கள் நம்பிடுவாங்கன்ற மனநிலையில இருந்து வெளில வாங்க. மக்கள் ஓட்டுல தான் உங்களுக்கு இந்த ஆட்சியும், அதிகாரமும் வந்திருக்கு. அதனால இந்த இடத்துல உண்மையாவும், நேர்மையாவும் மக்களுக்காக இருங்க. உங்களோட பொய்யான வார்த்தைக்காகவும், நீங்க குடுக்குற பணத்த வாங்கிக்கிட்டும் நாங்க உங்களுக்காக ஓட்டு போடுவோம்னு நெனைக்காதீங்க. ஏன்னா நாங்க ஜென்சி கிட்ஸ்.